அனைவருக்கும் மாலை வணக்கம். இதுவரைக்கும் எந்த மேடையிலுமே ஏறாம ஆன்மீகத்தை பற்றியே பேசிட்டு இன்னைக்கு நளினி அம்மானால ஃபர்ஸ்ட் மேடையில் ஏறி இருக்கிறேன்னா சின்னதா சாட்டார ஒரு கதை சொல்ல போறேன். அதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல. அதாவது பசுமாட்டு மடுவுல பால் இருக்கு. அந்த பால் ஈஸ்வரன் கேட்டிருக்கு, நம்ம அழகான குளிர்ச்சியான இடத்துல வச்சிருக்க, எனக்கு ரொம்ப நன்றின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த பாலை கலந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அந்த பால் வந்ததுக்கு அப்புறம் அதை அடுப்புல வச்சு காய்ச்சப்ப கடவுளே இப்பதானே நான் ரொம்ப சந்தோஷமா நினைச்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி முடிக்கிறப்ப அந்த பால் ஆறினதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் மோர் ஊத்துறாங்க. காலையில தயிர்னு சொல்லி பேர் சொல்றாங்க. அப்ப அந்த பால் நினைச்சிருக்கு கடவுளை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் நினைச்சதுக்கு நமக்கு இத்தனை பேரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்த வச்சு அந்த தயிரை கடைஞ்சி எடுக்கிறப்ப அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வெண்ணெய்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய்யா காய்ச்சறப்ப அப்ப அந்த நெய் கஷ்டப்பட்டிருக்கு. அழகான கலர்ல இருந்த நாம இப்ப இப்படி ஒரு எண்ணெய் கத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நெய்யை ஊற்றி வச்சதுக்கு அப்புறம் அந்த மனத்தை பார்த்துட்டு இந்த நெய் என்ன விலைன்னு கேட்கிறப்ப 6 நெய் 8 ரூபா அப்படின்னு அவங்க சொல்றப்ப அப்போ ஒரு நிமிஷம் அந்த நெய் நினைச்சிருக்கு, கடவுளே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலன் இருக்கிற மாதிரி நம்மளோட ரேட்டு அதிகமாகுது. அதுக்கப்புறமும் கடவுள் விடல, திரும்ப அந்த நெய்யை எடுத்துட்டு போய் கற்பகிரகத்துல கோவில் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அவங்க ஜோதியில அந்த நெய்யை கலக்கவும் அந்த தீபம் பிரகாசமா எரிஞ்சிருக்கு. அப்ப என்ன அந்த பால் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா, யாருக்குமே கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா அதை இஷ்டமா நம்ம ஏற்றுக்கிறோம். சோதனையா இருந்தாலும் நமக்கு அது ஒரு சாதனையாகிறனால கண்டிப்பா வரும். அதை புரிஞ்சுக்கிறோம். ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, பல சீரியல்ல நான் கதைகள் சொல்லியிருக்கேன், யாருமே வெளிக்கொண்டு வந்து ஆன்மீகத்துல நாங்க சாதிச்சது பெரிய ஒரு விஷயம். அதுல ரொம்ப நான் சிறப்பா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, சமயபுரத்து அம்மனை 10 நிமிஷம் கண்ணால பார்த்தா மறுநாள் இந்த கோவிலுக்கு நான் வந்துடுவேன். அந்த அம்மா கிட்ட சொன்னேன், பச்சை பட்டினி விரதம் இருந்துட்டு என்னை ஏமா இவ்வளவு தூரம் வர வைக்காம இருக்க அப்படின்னு. அடே மகனே பொறு, நான் நல்ல சந்தர்ப்பத்துல வர வைக்கிறேன்னு சொல்லி இந்த திருச்சி மண்ணுல சமயபுரத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நளினி அம்மா கையினால இந்த அவார்டை வாங்குறேன்னா இதுக்கு மேல எனக்கு பெருமையா சொல்றதுக்கு எந்த விஷயம் இல்லை. நான் இது வரைக்கும் பேசுறது கிடையாது, இப்பதான் முதல் மேல பேசியிருக்கேன். ஏதும் தவறா பேசியிருந்தாலும் எல்லாரும் மன்னிச்சுட்டீங்க. நன்றி வணக்கம். ஆன்மீகம் பேசக்கூடிய தவறுகள் ரொம்ப கம்மி சார். அதில் நீங்கள் அவ்வளோ சூப்பராக பேசியிருக்கீங்க. தவறுகள் ஒன்றுமே நீங்களே அம்மனை கண்ணோட நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். உங்களோட வார்த்தைகள் அத்தனையுமே எங்களுடைய அருளாக புரியும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். And next category of awards